Welcome to Kalvi Nam Kayil Ennum Eluthum 1 to 3rd English THB Module 1 Day 6 பார்க்க போறோம். First warm up, repeat the song I like to come to school, practice தான் day 1 கொடுத்திருக்காங்க. So warm upல இங்கேயும் அதே song தான். அடுத்து 6Aல story time, joyful trip. Text book வந்து first standard ஓட text bookல page number 82 to 84 கொடுத்திருக்காங்க. So நம்ம அதை எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம். Then materials needed என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா pictures of the story given in the annexure கொடுத்திருக்காங்க. So annexureல இருக்கிற picture அந்த story குரிய pictures நம்ம எடுத்து வச்சுக்கலாம். Then distribute pictures numbered from 1 to 12 to the students. So pictures வந்து கரெக்ட்டா 1 to 12 நம்பர் இருக்கிற அந்த pictures வரிசையா நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கொடுக்கணும். Ask them what do you see in the picture. So students கிட்ட நம்ம என்ன கேட்கணும்னா what do you see in the picture. pictureல நீ என்ன பார்க்கற? Let them give different answers like a girl, a boy, or an aeroplane. So ஒவ்வொருத்தரும் அவங்க கையில என்ன பிக்சர் வச்சிருக்காங்களோ அதை பார்த்து அவங்க சொல்லுவாங்க. Then say shall we guess the girl's name? It start with K. So அந்த girlோட நேம் நம்ம சொல்லலாமா? அந்த நேம் வந்து Kல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். Encourage them to guess names. So அவங்க நேம் சொல்லுவாங்க, Kல ஸ்டார்ட் ஆகுற நேம் சொல்லுவாங்க. Finally say her name is Kavya. Do the same for the boy. Say his name is Kabir. So நம்ம எப்படி அவங்க ஒவ்வொரு வேர்டா சொல்லிட்டாங்கன்னா ஓகே, சொல்லலைன்னா நம்ம அப்படியே காவியான்னு சொல்லிடணும். அதே மாதிரி தான் அந்த பையனோட நேமுக்கும் கேல ஸ்டார்ட் ஆகும் நம்ம சொல்லிட்டு அப்படியே அவங்கள கெஸ் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் நம்ம கபீர்னு சொல்லிடணும். Tell the class we are the storytellers and we are going to tell a story. So இப்போ நம்ம கிளாஸ்ல என்ன சொல்லணும்னா we are the storytellers. நாம தான் கதை சொல்றவங்க, நாம இப்போ ஒரு கதை சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். Then ask the students with a picture 1 to stand up and say a sentence about the picture. எந்த ஸ்டூடெண்ட் வந்து பிக்சர் கார்டு 1 வச்சிருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டை எழுந்துச்சு நிக்க சொல்லி அந்த பிக்சரை பத்தி ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து சொல்லணும். Let them say it in Tamil. ஸோ அவங்கள வந்து தமிழ்ல கூட நம்ம சொல்லலாம். And you can repeat it in English. ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா அதை இங்கிலீஷ்ல ரிப்பீட் பண்ணணும். Then appreciate the students by showing a smiley and asking the class to clap for them. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஒரு ஸ்மைலி கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணலாம். கிளாஸ்ல மற்ற ஸ்டூடெண்ட்ஸை கிளாப் பண்ண சொல்லி அப்ரிஷியேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. Then tell the class the actual line for the story. அதுக்கப்புறம் உண்மையில் அந்த பிக்சருக்குரிய லைன் என்னவோ அதை நம்ம சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அந்த ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷ்ல சொல்ல முடியல, தமிழ்ல சொல்றாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணி நம்ம அதை அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லிட்டு உண்மையான சென்டென்ஸ் அந்த பிக்சருக்குரிய சென்டென்ஸ் எதுவோ அதை நம்ம சொல்லணும். Later spread all the pictures face down on the table. அதுக்கப்புறம் எல்லா பிக்சர்ஸையும் படம் வந்து உள்ள இருக்கிற மாதிரி கவுத்தி வச்சு டேபிள்ல வச்சிடணும். Call students one by one to pick a picture and ask. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையா வர சொல்லி ஒருத்தரா அதுல ஏதாவது ஒரு பிக்சரை எடுத்து அவங்க கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னா who is there in the picture and what happens. ஸோ இந்த பிக்சர்ல யார் இருக்கா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். Let students speak in both Tamil and English. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்லையும் சொல்லலாம், இங்கிலீஷ்லையும் சொல்லலாம். ஸோ இதுதான் பிக்சர் கார்டு. ஸோ பிக்சர் கார்டு 1ல பிக்சர் இருக்கும், பின்னாடி பக்கத்தில் இந்த சென்டென்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் காவியாஸ் ஆண்ட் கேவ் ஹேர் ஆன் ஏரோப்ளான். ஸோ காவியாவோட அத்தை வந்து அவளுக்கு ஒரு ஏரோப்ளான் டாய் கொடுத்தாங்க. அடுத்து பிக்சர் 2 வந்து காவியா லவ்டு டு பிளே வித் இட். காவியாக்கு அதை வச்சு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். தென் பிக்சர் கார்டு 3 இட் வாஸ் வித் ஹர் ஆல் த டைம். அது எப்பயுமே அவ கூட இருந்துச்சு. தென் 4th கார்டு one night it spoke to her. ஒரு நாள் நைட் அது அவ கூட பேசிச்சு. come let's fly over the city says the aeroplane. ஸோ அந்த ஏரோப்ளான் என்ன பண்ணுதுன்னா வா சிட்டியை சுற்றி பார்க்கலாம், சிட்டிக்கு மேலே போய் பறந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. தென் 5th பிக்சர் கார்டு வந்து the aeroplane flew over the trains and boats. ஸோ அந்த ஏரோப்ளான் வந்து ட்ரெயின் போட் அதுக்கெல்லாம் மேலே பறந்து போகுது. 6th கார்டுல look there, it's my friend Kabir. Let's take him with us, says Kavya. ஸோ
ஸோ ஏரோப்ளான் கிட்ட காவியா சொல்றாங்க, அங்க பாரு என்னோட ஃப்ரெண்டு கபீர் போறான், அவனையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். தென் 7th கார்டு, கம் கபீர் லெட்ஸ் கோ ஆன் அ ரைட் சேஸ் காவியா. ஸோ கபீர் கிட்ட போயிட்டு அவங்க வந்து வா நம்ம ஒரு ரைடு போகலான்னு சொல்றாங்க. தென் 8th கார்டு, வாட் இஸ் தட் ஆஸ்க் காவியா. அது என்ன அப்படின்னு சொல்லி காவியா கேட்குறான். தட் இஸ் அ ஜீப்ரா கிராசிங் சேஸ் த ஏரோப்ளான். ஸோ ஏரோப்ளான் என்ன சொல்லுது அப்படின்னா அது வந்து ஜீப்ரா கிராசிங் அப்படின்னு சொல்லி சொல்லுது. தென் 9th ஒன், வாட் இஸ் இட், இட் இஸ் ரெட் கிரீன் அண்ட் எல்லோ சேஸ் காவியா. காவியா வந்து கேட்குறாங்க அது என்ன, அதுல ரெட் கலர்ல இருக்கு, கிரீன் கலர்ல இருக்கு, எல்லோ கலர்ல இருக்குன்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு வந்து ஏரோப்ளான் பதில் சொல்லுது, தட் இஸ் அ டிராஃபிக் சிக்னல் சேஸ் த ஏரோப்ளான். ஸோ அந்த ஏரோப்ளான் வந்து அது வந்து ஒரு டிராஃபிக் சிக்னல் அப்படின்னு சொல்லி சொல்லுது. தென் கார்டு நம்பர் 10, ஹே லுக் தட் இஸ் யுவர் அம்மா சேஸ் காவியா. உடனே வந்து அங்க பாரு உங்க அம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காவியா. உடனே அவங்கள பார்த்த உடனே காவியா வந்து கபீரோட அம்மாவை பார்த்த உடனே ஆன்டி ஆன்டி சேஸ் காவியா கூப்பிடுறாங்க. வாட் ஹேப்பன் காவியா சேஸ் காவியாஸ் அம்மா. ஸோ காவியா வந்து தூக்கத்துல அப்படியே கத்துறாங்க, ஆன்டி ஆன்டின்னு கத்துனோன்னா அவங்க அம்மா வந்து என்னாச்சு காவியான்னு சொல்லி எழுப்புறாங்க. தென் 12th கார்டு, ஓ வாஸ் தட் அ ட்ரீம் சேஸ் காவியா. ஸோ அவங்க வந்து ஓ இதெல்லாம் கனவா அப்படின்னு சொல்லி காவியா வந்து சொல்றாங்க. ஸோ இந்த 12 கார்ட்ஸும் நம்ம 12 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொடுக்கணும். Then read the story A Joyful Trip from the textbook page number 82 to 84. இதுக்கப்புறம் இந்த 12 பிக்சர் கார்டையும் ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பேஜ் நம்பர் 82 to 84 ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடுத்து ரீட் பண்ணணும். Ask a few questions from the story to check the understanding. அதுக்கப்புறம் கீழே இருக்க கொஞ்சம் கொஸ்டின் நம்ம கேட்டு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல நம்ம செக் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. கொஸ்டின்ஸ் ஆர் தேர். வாட் டிட் காவியாஸ் ஆண்ட் கிவ் ஹர். காவியாவோட ஆன்டி காவியாவுக்கு என்ன கொடுத்தாங்க. தென் செகண்ட் ஒன் இஸ் ஹூ இஸ் காவியாஸ் ஃப்ரெண்ட். காவியாவோட ஃப்ரெண்ட் யாரு. வேர் டிட் ஏரோப்ளான் ஃப்ளை ஓவர். ஏரோப்ளான் எது மேல எல்லாம் பறந்து போச்சு, போட்டு ட்ரெயின் மேல எல்லாம் பறந்து போச்சு. Have you seen our zebra crossing? Zebra crossing பாத்தீங்களா அந்த ஸ்டோரியில. ஆமா பார்த்தோம். Then what are the colors that you see in a traffic signal. Traffic signalல என்னென்ன கலர் பாத்தீங்க. Red, yellow, green. Whose amma did they see on the road. யாரோட அம்மாவை அந்த ரோட்ல பாத்தீங்க. Yes, Kabir's amma. Then did Kavya and Kabir really fly in the plane? உண்மையிலே காவியாவும் கபீரும் அந்த ஏரோப்ளான்ல பறந்தாங்களா இல்ல. Then play the audio of the story for the students of class 1 to listen. ஸோ ஆடியோ இந்த QR கோடை இது பண்ணி ஆடியோவை நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்க வைக்கணும். Meanwhile, the students in class 2 and 3 can be engaged in writing. ஸோ class 2, class 3 ரெண்டு செக்ஷனுக்குமே ரைட்டிங் ஒர்க் புக்ல இருக்கும், அந்த ஒர்க்கை வந்து அவங்க வந்து செய்யணும். Get students of class 2 to sit in pairs. ஸோ class 2 ஸ்டூடெண்ட்ஸை வந்து பேரா வந்து நம்ம உட்கார வைக்கணும். Then encourage them to write sentences in their workbook. ஸோ அவங்க வந்து ஒர்க் புக்ல சென்டென்சஸ் எழுதுறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். Class 3 students can sit in small groups of 5 to 6. ஸோ தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு 5 இல்லைன்னா 6 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பா உட்காரணும். They can be asked to read the passage, comprehend them and do as per the instruction given in their workbook. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேசேஜ் இருக்கும், அதை வாசிச்சு புரிஞ்சுக்கிட்டு அங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை அவங்க ஒர்க் புக்ல செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கீழே ஒர்க் ஷீட் இருக்கு. ஸோ டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் இருக்கு, ஒர்க் புக் பேஜ் நம்பர் இருக்கு. இதை முடிச்சதுக்கு அப்புறமா Day 6 complete ஆகுது. அடுத்து Day 7 we will see in this video. Thank you.